Hi guys, welcome to Tamil Skills channel. Okay friends, நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா JE ஓகேங்களா, ஜூனியர் இன்ஜினியர் ஐடி டிஎம்எஸ் சிஎம்ஏ இவங்க எல்லாருக்குமே காமன் டு ஆல் தான். எப்படி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும் ஆன்லைனில் அப்படிங்கிறதா இந்த வீடியோ சரிங்களா. ஃபுல் அண்ட் ஃபுல்லி எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, என்னென்ன ஸ்டெப்ஸ் தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய வேக்கன்சி என்ன, உங்களுக்கு நீங்கள் என்ன ஜாப் ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அஃபிஷியல் வெப்சைட் என்ன தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் அஃபிஷியலான வெப்சைட், அதாவது RRB Chennai government.in ஓகேங்களா, www.rrbchennai.government.in. ஸோ இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணும்போதும் சரி, அதுக்கு அப்ளை பண்ணதுக்கு அப்புறமும் சரி, உங்களுக்கு ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன், அதாவது ஏதாவது ரிசல்ட்டு, அப்புறம் ஏதாவது டிலே, அப்புறம் ரீஃபண்ட் டீடைல்ஸ், என்ன டீடைல்ஸ்னாலும் சரி உங்களுக்கு இதில் தான் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க சரிங்களா. கவர்மெண்ட் சார்பாக சொல்கிற விஷயம் இந்த வெப்சைட்டில் தான் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். மற்ற வேறு எந்த வெப்சைட்டாலும் சரி அது வந்து ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கக்கூடாது ஓகேங்களா. மற்றவங்க என்ன சொன்னாலும் சரி அது வந்து ஒரு உண்மையாக இருக்க வாய்ப்பு கம்மி தான் ஓகேங்களா. அது வந்து எக்ஸ்பெக்டட் தான், அது வந்து உண்மையாக இருக்க வாய்ப்பே இல்லை. பட் இதில் அப்டேட் பண்ணுற எல்லா விஷயமுமே 100% உண்மை தான் ஓகேங்களா. ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க, டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து அப்ளை பண்ணுறது என்னென்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸாம் குரூப்ஸ் இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இது கிளிக் பண்ணிங்கன்னா 1 பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த 1 பேஜில் ஒன்றுமே இருக்காது, சிம்பிள் ஸ்டோரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சினா எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, JEக்கு எவ்வளோ வேகன்சி, அப்புறம் ஐடிக்கு எவ்வளோ வேகன்சி, அப்புறம் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ இந்த 2 நோட்டிஃபிகேஷனும் அப்படியே அவங்க வந்து ஹிந்தியில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவும் இம்பார்ட்டன்ட் தான், ஹிந்தியில் இருப்போங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஓகே, நம்ம பார்க்க போகிற லிங்க் வந்து இதுதான், கிளிக் ஹேர் டு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓகேங்களா. ஓகே, நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு என்ன ஓப்பன் ஆயிருக்குன்னா RRB. ஓகே, நம்ம சென்னை தான் கொடுத்துருக்கோம். பட் இருந்தாலும் அவங்க வந்து ரீஜன் கேட்குறாங்க சரிங்களா. நீங்கள் என்ன ஜோனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இது வந்து ஒரு 16 ஜோன் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. நீங்கள் வந்து இப்போ வந்து நான் வந்து EEE படிச்சிருக்கிறேன், எனக்கு வந்து சென்னையில் வேலை இல்லை, அதாவது சென்னை ஜோனுக்கு வந்து வேகன்சி இல்லை, ஸோ நான் வேறு ஜோனில் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து பக்கத்து ஜோன் என்னென்னு கேட்டிங்கன்னா பெங்களூர் அப்ளை பண்ணலாம். சேம் டைம் நீங்கள் என்ன திருவனந்தபுரம் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா. திருவனந்தபுரம் அப்ளை பண்ணலாம், பெங்களூர் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு எது அவைலபிளோ, உங்களுடைய டிகிரிக்கு, உங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கு எந்த வேக்கன்சி அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் வேலை கிடச்சதுன்னா நீங்கள் கொஞ்சம் தூரமாக போக வேண்டியிருக்கும் சரிங்களா. மற்றபடி உங்களுக்கு வேக்கன்சி சென்னையில் இருந்ததுன்னா, நீங்கள் படிச்சிருக்கிற படிப்புக்கு வேக்கன்சி சென்னையில் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் சென்னை சூஸ் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ நம்ம ஓன் டவுன் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, நான் இப்போ வந்து சென்னை கிளிக் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அது கன்ஃபார்ம் கேட்குது. ஸோ நான் சென்னையை கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, இப்போ அடுத்து என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படி சொல்லி ஒரு ஃபைல் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டேட், லாஸ்ட் டேட், அப்புறம் க்ளோசிங் டேட். அதாவது நீங்கள் வந்து 2ஆம் தேதியிலேருந்து, இந்த மாதம் 2ஆம் தேதியிலேருந்தே அப்ளை பண்ணலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதம் எண்டு வரைக்கும் 31st வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபீஸ் பேமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது அப்படி போட்டுருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி, SBI பேங்க் செல்லான், போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம், ஆன்லைன் பேங்கிங்ஸ், ஸோ அது எல்லாத்தையும் டைம் கொடுத்துருக்காங்க. நமக்கு அந்த டைமிங்லாம் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் எப்போ வேணால் அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா. ஈஸியாக பண்ணிக்கலாம், உங்களுக்கு புரியும். ஓகே, இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய ஜோன் ஓகேங்களா, RRBயோட சென்னை, திருவனந்தபுரம், கொல்கத்தா, பெங்களூர் எதுனாலும் சரி உங்களுடைய ஜோன் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஸ்டெப்பில். செகண்ட் ஸ்டெப்பில் வந்து இந்த இடம் தான் சரிங்களா, நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ண சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஸ்டெப் வந்து என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நேம், ஃபாதர் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஆதார் நம்பர், இதெல்லாம் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் தப்பாக கொடுத்துறாதீங்க. டேட் ஆஃப் பர்த் தான் உங்களுக்கு பாஸ்வேர்டாக வரும் சரிங்களா. ஸோ அது இம்பார்ட்டன்ட். உங்களுடைய ஃபாதர் நேம், மதர் நேம்ங்கிறதெல்லாம் உங்களுடைய 10th TC ஸ்கூல் சர்டிஃபிகேட் அதெல்லாம் என்ன இருக்குதோ அதை கரெக்டாக கொடுங்க. அப்புறம் உங்களுடைய நேம் அதுவும் பர்ஃபெக்டாக இருக்கணும் சரிங்களா. உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸில் என்ன பிரிண்ட் ஆகிருக்கோ அதை அப்படியே என்ட்ரு பண்ணுங்கள். ஓகே, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இந்த ரெண்டுக்கும் வந்து இதுக்கு அடுத்த ஸ்டெப் 4ல் வந்து OTP சென்ட் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ நீங்கள் OTP வரணும் அப்படிங்கிறனால கரெக்டாக உங்களுக்கு அவைலபிளாக இருக்கிற மொபைல் நம்பர்ஸ் மட்டும் கொடுங்க. இமெயில் ஐடியும் அதே மாதிரி தான். ஓகே, அப்புறம் ஸ்டெப் 4 OTP, ஸ்டெப் 5 வந்து அதை OTP நீங்கள் என்ட்ரு பண்ணுறது. ஸோ அப்ளை, எடிட் இதெல்லாமே நார்மல் தான். ஓகே, நான் இப்போ வந்து இந்த இடத்த கிளிக் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இதை டிக் பண்ணுறேன். ஸோ டிக் பண்ணுற மூலமாக நெக்ஸ்ட் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கலாம். ஓகே, நான் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செலக்டட் RRB அப்படின்னு சொல்லி இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக சென்னை அப்படின்னு இருக்குது சரிங்களா. ஸோ சென்னை அப்படிங்கிறது டிஃபால்ட், ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்லேயே கொடுத்துட்டேன். நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப்பில் இந்த இடத்துல என்ன கொடுத்தீங்களோ அது வந்து உங்களுக்கு அவங்க வந்து டிஃபால்ட்டாகவே ஷோ பண்ணியிருப்பாங்க சரிங்களா. நீங்கள் வந்து இதில் வந்து கொல்கத்தா கொடுத்துருந்தீங்க, பெங்களூர் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நான் சென்னை கொடுத்துருந்தேன், அதனால் சென்னை ஷோ ஆயிருக்கு. ஓகே, அப்புறம் நேம் வந்து நான் வந்து ஏதோ ஒரு நேம் என்ட்ரு பண்ணுறேன். ஓகே, ரீஎன்டர், அதாவது நேம், அதோட ரீஎன்டர் நேம்னா அதே நேம் திரும்ப என்ட்ரு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் திரும்ப என்ட்ரு பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு நேம் என்ட்ரு பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் பண்ணுறேன், நான் இதை அப்ளை பண்ணல சரிங்களா.
ஓகே, டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த் ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். ஓகே, ஏதோ ஒரு டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்குறேன். சரி, ஓகே, நான் இப்போ வந்து நேம் கொடுத்துருக்குறேன், ரீஎன்டர் நேம் கொடுத்துருக்குறேன், டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்குறேன். ஸோ அடுத்து ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ ஆதார் நம்பர் என்டர் பண்ணுறேன். ஓகே, 48. ஓகே, நான் ஆதார் நம்பர் என்டர் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்னென்னு பார்க்குறீங்கன்னா உங்களோட ஃபாதர்ஸ் நேம். ஓகேங்களா, ஃபாதர்ஸ் நேம் என்டர் பண்ணுங்கள். சேம் அடுத்து மதர்ஸ் நேம். ஓகேங்களா, மதர்ஸ் நேம் என்டர் பண்ணுங்கள். ஓகே, மதர்ஸ் நேம் என்டர் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது மெட்ரிகுலேஷன். ஓகேங்களா, உங்களுடைய எஸ்எஸ்சி போர்டு நீங்கள் வந்து என்ன படிச்சிருந்தீங்களோ அது. ஓகேங்களா, இப்போ நீங்கள் சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிச்சிருந்தீங்களா, இல்லை ஐசிஎஸ்சியா, இல்லை ஸ்டேட் போர்டா, இல்லை அதர்ஸா, இல்லை 8th பாஸ் பண்ணி ஐடிஐ போய் அந்த மாதிரி வந்திருந்தீங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்களோ அதை கிளிக் பண்ணுங்கள். நான் வந்து ஸ்டேட் போர்டு மேக்ஸிமம் வந்து எதாவது முடிச்சிருப்போம். ஸோ நம்ம வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுங்கிறனால ஸ்டேட் போர்டு அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஸோ உங்களுடைய ஸ்டேட் போர்டு அந்த 10th மார்க் ஷீட் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ரோல் நம்பர். சரிங்களா, ஓகே, ஆக்சுவலாக எஸ், ரோல் நம்பர் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். சரிங்களா, அது வந்து ஒரு நம்பர் இருக்கும். ஸோ நீங்கள் 10th மார்க் ஷீட் எடுத்து பாருங்கள், அது ஒரு நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பர், அதாவது ரோல் நம்பர் அப்படி போட்டிருப்பாங்க, ரோல் நம்பர் ரெஜிஸ்டர் நம்பர் போட்டிருப்பாங்க. ஸோ அதை என்ட்ரு பண்ணுங்கள். ஓகே, அடுத்தது வந்து இயர் ஆஃப் பாசிங் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் வந்து 10th முடித்த வருஷம் என்ன அப்படிங்கிறது வந்து அந்த சர்டிஃபிகேட்லேயே பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, ஸோ பிரிண்ட் பண்ண இயர் அதை வந்து நீங்கள் கரெக்டாக இந்த இடத்துல பார்த்து என்ட்ரு பண்ணுங்கள். சரிங்களா, ஓகே, இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் இல்லை, நம்ம பேசிக் டீட்டெயில்ஸ் தான், உங்கள் பயோடேட்டா தான். சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர். ஸோ நான் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுறேன். ஓகே, என்ட்ரு பண்ணியாச்சு. அடுத்து வந்து ரீஎன்டர் மொபைல் நம்பர். ஸோ அதே மொபைல் நம்பரை திரும்ப என்ட்ரு பண்ணணும். ஓகே, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி. ஸோ இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணுறேன். ஓகே, இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் திரும்ப ரீஎன்டர் இமெயில் ஐடி. சரிங்களா, அது திரும்ப நான் இமெயில் ஐடியை ரீஎன்டர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஓகேங்களா, இந்த ஸ்டெப் வந்து அவ்வளோதான். ஸோ அடுத்து வந்து செக்யூரிட்டி கோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணுறது இது யார், இது ஒரு மனுஷன் தான் பண்ணுறாங்களா, ஸோ ஏதாவது ரோபோட்ஸ் எதாவது பண்ணுறதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்யூரிட்டி கோட் வந்து நீங்கள் வந்து அதை அப்படியே இங்கே என்ன இமேஜ் ஷோ ஆகுதோ ஸோ அது அப்படியே, இது வந்து இப்போ கேபிட்டல் லெட்டர் இருந்ததுன்னா கேபிட்டலில் டைப் பண்ணுங்கள், ஸ்மால் இருந்தால் ஸ்மாலில் பண்ணுங்கள், நம்பர்ஸ் தான் நம்பர்ஸில் பண்ணுங்கள். ஸோ அதை அப்படியே நீங்கள் கீழே உள்ள பாக்ஸில் என்ட்ரு பண்ணுங்கள். ஓகேங்களா, அது போதும். ஓகே, ஸ்மாலில் இருந்தால் ஸ்மாலில் பண்ணுங்கள், F4. ஓகே, நான் எனக்கு வந்திருக்கிற இமேஜை அப்படியே என்ட்ரு பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த டிக்ளரேஷன் வந்து நான் டிக் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா, இது வந்து நான் டிக் பண்ணியிருக்கிறேன். ஓகே, அதுக்கடுத்து சப்மிட் கொடுக்கணும். சரிங்களா, ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, உங்கள் டீட்டெயில்ஸ் சரிதானா அப்படி செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆர்ஆர்பி ஜோன் கரெக்டு தானா, உங்கள் நேம் கரெக்டு தானா, டேட் ஆஃப் பர்த் ஓகேவா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அப்புறம் உங்களுடைய ஆதார் நம்பர், அப்புறம் உங்களுடைய ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், ஸ்டேட் போர்டு தானே, அதுக்கப்புறம் ஸ்டேட் போர்டோட 10th ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ரோல் நம்பர், அதுக்கப்புறம் இயர் ஆஃப் பாசிங், அப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர். ஓகே, உங்களுடைய மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடி. ஸோ இந்த இமெயில் ஐடி மொபைல் நம்பரும் கரெக்டாக கொடுங்க. ஸோ இந்த ரெண்டுக்கும் ஓடிபி நெக்ஸ்ட்டு ஸ்டெப் கொடுத்தீங்கன்னா, சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஓடிபி கேட்பாங்க. ஸோ அதை நம்ம என்ட்ரு பண்ணணும், அதனால் கரெக்டாக கொடுத்து வைங்க. சரிங்களா, ஸோ ஓகே, நான் இப்போ வந்து சப்மிட் கொடுக்குறேன். ஓகே கைஸ், சப்மிட் கொடுக்குறேன். ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. ஓகே, நான் இது வந்து எல்லாம் கொடுத்து கன்ஃபார்ம் கொடுக்குறேன். ஓகே, என்னுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி. சரிங்களா, ஓகே, எனக்கு ஓடிபி வந்துடுச்சு, நான் அதை காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, என்னுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி பார்த்தீங்கன்னா இதுதான் என்னுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி. சரிங்களா, அப்ளிகேஷன் நம்பர்னு வச்சுக்கோங்க. ஓகே, அதோட பாஸ்வேர்டு வந்து என்னோட டேட் ஆஃப் பர்த். சரிங்களா, நான் வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து இதை கொடுத்துருக்கிறேன். ஸோ இதான் என்னோட டேட் ஆஃப் பர்த். இது வந்து நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அப்ளிகேஷன் என்ட்ரு பண்ணும்போது உங்களுக்கு வந்து இதுதான் தேவை, உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி, பாஸ்வேர்டு. ஸோ இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய பேப்பர் பெனில் எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ இது இல்லாமல் நீங்கள் அடுத்ததும் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, சரி, ஓகே, அடுத்து வந்து இப்போ வந்து ஓடிபி வந்துருந்தது. ஸோ நான் வந்து என்னுடைய மொபைல் ஓடிபி அதை நான் என்ட்ரு பண்ணுறேன். ஓகே, நான் என்ட்ரு பண்ணுறேன். இப்போ வந்து என்னுடைய ஓடிபி, அதாவது நான் எனக்கு இமெயிலுக்கு வந்த ஓடிபி, சேம் டைம் மொபைல் நம்பருக்கு வந்த ஓடிபி, இந்த ஸோ இந்த ரெண்டு நான் என்ட்ரு பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த இமெயில் ஐடி அல்லது மொபைல் நம்பர் ரெண்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது, எனக்கு வேறு நம்பர் மாற்றணும், வேறு ஜிமெயில் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இந்த இடத்துல சேஞ்ச் ஜிமெயில், அதுக்கப்புறம் சேஞ்ச் மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டும் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஓடிபி. சரிங்களா, ஓடிபி வந்து நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்ததுக்கப்புறம் இந்த கேப்சார் பார்த்தீங்களா, செக்யூரிட்டி கோட், இதை கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேலிடேட் கொடுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இப்படி வந்திருக்கும். சரிங்களா,
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி இது கொடுக்கணும், அப்புறம் பேமெண்ட் கொடுக்கணும், அதுக்கப்புறம் அடிஷனல் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணணும் அப்ளிகேஷனை. ஸோ இன்னும் 4 ப்ராசஸ் பேலன்ஸ் இருக்குது சரிங்களா. பார்த்தீங்கன்னா ஓகே மாடிஃபிகேஷன், அப்புறம் ப்ரிவ்யூ அப்ளிகேஷன், ஸோ பேமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ அப்ளை ஆர் எடிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிளிக் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இப்போ என்ன ஷோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இப்போ வந்து என்னுடைய எஸ்எஸ்எல்சி ஸ்கூல் அதில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து எஸ்எஸ்எல்சி தான் முடிச்சிருந்தேன், நான் எஸ்எஸ்எல்சி கொடுக்குறேன். இது வந்து மெட்ரிகுலேஷன் படிச்சிருந்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் கொடுங்க. ஓகே இதை கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து டிகிரி வந்து எதில் முடிச்சிங்க, அதாவது டிப்ளமோவா இல்லை இன்ஜினியரிங் டிகிரியா இல்லை வேறு ஏதாவது பிரிண்டிங் டெக்னாலஜி. ஸோ நீங்கள் உங்களுக்கு எல்லா குவாலிஃபிகேஷனும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் என்னென்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்தீங்க அப்படிங்கிறத சைட் பை ஒவ்வொன்றா நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள் சரிங்களா. ஓகே இப்போ நான் என்ன என்ட்ரு பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ வந்து நான் முடிக்கலை. ஸோ அதை வந்து நான் டெலிட் பண்ணிட்டேன், ஓகேங்களா, எனக்கு தேவையில்லை. ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் டிகிரி. இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா எஸ் நான் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கிறேன். ஓகே அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் இந்த டிகிரி நான் முடிச்சிருந்தேன். ஸோ அதை வந்து நான் கொடுத்ததுக்கப்புறம் அப்படி கொடுத்தா மட்டும் போதாது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ நீங்கள் இந்த ஆட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நான் ஆடுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இந்த டிகிரி ஆட் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரிண்டிங் டெக்னாலஜி, அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் டெக்னாலஜி, இங்கே நான் பிரிண்டிங் டெக்னாலஜி கொடுத்துருந்தேன் அப்படின்னா இங்கே வந்து என்ன கொடுக்கலாம், ஸோ அதுக்கு ரிலேட்டடாக உள்ள சர்டிஃபிகேட்ஸ், அது என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது, அவங்க தந்துற சர்டிஃபிகேட் வந்து ஆல் இண்டியா லெவலில் செல்லுபடி ஆகுமா அப்படிங்கிறது, அப்புறம் 3 இயர்ஸ் கோர்ஸா எல்லாமே கொடுங்க ஓகேங்களா. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுடைய கோர்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் பிஎஸ்சி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா பிஎஸ்சிக்கு உள்ள குவாலிஃபிகேஷன், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிவில் இன்ஜினியரிங், ஸோ அதெல்லாம் கொடுங்க. ஓகே நான் பிஎஸ்சி முடிக்கலை, ஸோ அதனால் வேண்டாம். அதர் குவாலிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிசிஏ, ஓகேங்களா, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பிசிஏ, நான் எம்சிஏ முடிச்சிருக்கேன்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் பிசிஏ முடிச்சிருந்தீங்கன்னா பிசிஏ கொடுத்து அதுக்குள்ளே குவாலிஃபிகேஷன் சரிங்களா. இங்கேயும் பிசிஏ தான் கொடுத்தாங்க. ஸோ நீங்கள் ரெண்டும் கரெக்டாக இம்பார்ட்டண்ட்டாக அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ நான் இப்போ வந்து நிறையா அப்டேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த பிசிஏ பிஎஸ்சி இதெல்லாம் கொடுத்துருக்கிறேன். பட் இது எதுவுமே எனக்கு அப்டேட் ஆகாது. எனக்கு அப்டேட் ஆகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஆட் கொடுத்துருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த ஒரு டிகிரி மட்டும் தான் எனக்கு அப்டேட் ஆகும் ஓகேங்களா. ஓகே இப்போ அடுத்து இந்த டிகிரிக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன், ஓகேங்களா. நீங்கள் எந்த கண்ட்ரியில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா இந்தியன் தான். ஓகே கம்யூனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் என்ன கம்யூனிட்டி, எஸ்சி எஸ்டி யூஆர் ஓபிசி க்ரீமி லேயர், ஓபிசி நான் க்ரீமி லேயர். ஓகே நான் க்ரீமி லேயர்னால் என்ன, க்ரீமி லேயர்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது இயர்லி இன்கம் வந்து சரியாக அமௌண்ட் தெரில, ஒரு 5 lakhs நினைக்கிறேன். ஸோ அது கீழே வந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நான் க்ரீமி லேயர் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஸோ அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு மேலே வந்து அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து க்ரீமி லேயர் கொடுக்கணும் சரிங்களா. ஓகே இப்போ நான் வந்து ஜென்ரல் கோட்டா கொடுக்குறேன். ஓகே ஜென்ரல் கொடுத்துருக்குறேன். ஸோ ஜென்டர் அப்படி பார்க்குறது வந்து நான் வந்து மெயில் கொடுக்குறேன். ஓகே ரிலிஜன் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹிந்து கொடுக்குறேன். ஓகே பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து இல்லை அப்படின்னால நோ கொடுக்குறேன் ஓகேங்களா. அப்புறம் எக்ஸர்வீஸ் பண்ணால் கேட்டாங்க, அதுவும் இல்லை. ஸோ நான் வேறு ஆல்ரெடி இந்த ஜாப்லையும் ஒர்க் பண்ணல, ஸோ அதுவும் நோ தான். ஓகே அப்புறம் ஜம்மு காஷ்மீரெல்லாம் பிறக்கலை, ஸோ சர்வீஸ் இது எல்லாமே நோ தான் கொடுக்க கூப்பிட்றேன் ஓகேங்களா. ஸோ படித்து பார்த்து கொடுங்க. எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் ஓகேங்களா. ஸோ இந்த வேர்ட்ஸ் கவனிங்க, அதாவது நீங்கள் வந்து பெர் ஆனுவம் ஓகேங்களா, உங்களுடைய வருஷ இன்கம் வந்து 50,000 கீழே வருதா, உங்களுடைய ஃபேமிலி இன்கம் வந்து 50,000 கீழே வருதா அப்படிங்கிறது பாருங்கள். ஏன்னா எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்டிகுலராக அதுக்குள்ளே இன்கம் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரயில்வே டிக்கெட் பாஸ், அந்த நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறதுக்குலாம் கொஞ்சம் அவைலபிலிட்டி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அப்படி எதுவும் இல்லை, எனக்கு 50,000க்குலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நோ கொடுங்க சரிங்களா. நோ கொடுத்து இந்த கேப்சா என்ட்ரு பண்ணுங்கள். 5B2F. ஓகே கேப்சா என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் சப்மிட் கொடுங்க. யூ மஸ்ட் செலக்ட் பிரிண்டிங் டெக்னாலஜி குவாலிஃபிகேஷன் ஓகேங்களா. ஸோ குவாலிஃபிகேஷனில் வந்து பிரிண்டிங் டெக்னாலஜி கேட்டிருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நீங்கள் வந்து எந்த டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அதை மட்டும் அப்டேட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக மற்ற டிகிரிலாம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதெல்லாம் இங்கே கேட்குறாங்க ஏன் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி. ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நான் கொடுத்த ஒரு டிகிரி தவிர மீது எல்லாத்தையுமே நான் வந்து இந்த செலக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொண்டு வந்து வச்சுட்டேன். உங்களுக்கு தெரியும் செலக்ட் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சப்மிட் கொடுக்கலாம். யூ நாட் எலிஜிபிள் அப்படி யூ ஆர் ஓவர் ஏஜ்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஏஜ் வந்து அதிகமாக கொடுத்துருக்குறேன் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அதில் வந்து என்னுடைய ஏஜுக்கு ஏற்ற மாதிரியான குவாலிஃபிகேஷன் கொடுத்துருந்தேன். ஸோ எனக்கு வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்ததுங்க ஓகேங்களா. நம்ம ஃபஸ்ட்டு வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கொடுத்துருந்தோம். இப்போ ப்ரிஃபரன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்திருக்கு. அதாவது ப்ரிஃபரன்ஸ்னால் நம்ம போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு முன்னுரிமை கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. நான் கொடுத்த குவாலிஃபிகேஷனுக்கு, ஆக்சுவலாக நான் எலிஜிபிலிட்டியில் கொடுத்த குவாலிஃபிகேஷனுக்கு நான் கொடுத்த கம்யூனிட்டி அதெல்லாம் பேஸ் பண்ணி எனக்கு வந்து இந்த 2 ஜாபும் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா.
ஓகே, இதில் வந்து நான் வந்து எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கேட்டகரி ஓகேங்களா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த 4 கேட்டகரியில் நீங்கள் எந்த கேட்டகரியோ ஸோ அந்த கேட்டகரிக்கு வேக்கன்சி என்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க சரிங்களா. ஓகே, உங்களுடைய கம்யூனிட்டிக்கு வேக்கன்சி எது அதிகமாக இருக்குதோ அதை நீங்கள் வந்து ப்ரியாரிட்டி நம்பர் அது வந்து ஃபஸ்ட்டு கொடுங்க சரிங்களா. ஓகே, பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐசிஎஃப் சென்னை அப்படிங்கிறது வந்து வேக்கன்சி எனக்கு அது ஓகே அப்படின்னு சொல்லி தோணுது. ஸோ நான் வந்து யூஆர் கொடுத்துருந்தேன், அதனால் எனக்கு வந்து நான் வந்து 1 அப்படிங்கிற நம்பரை வந்து இதுக்கு கொடுக்குறேன் சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து நான் 2 கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நான் இப்போ வந்து போஸ்ட் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிடுற போஸ்ட் வந்து ஐசிஎஃப் சென்னை ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் டிஎம்எஸ் ஓகேங்களா, டிபார்ட் மெட்டீரியல் சூப்பரிண்டென்ட் ஓகேங்களா, இதை செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அடுத்து நான் கேப்சா என்ட்ரு பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் சப்மிட் கொடுக்குறேன். ஓகே, கன்ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க, நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, செக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ண சொல்கிறாங்க, கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம் குரூப் டீட்டெயில்ஸ் சிவில் அண்ட் அலைன்ட் இன்ஜினியரிங் கொடுத்துருந்தேன். ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். அதுக்கடுத்து நான் திரும்பவும் கேப்சா என்ட்ரு பண்ணுறேன். ஓகே, QW8W சரிங்களா. வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ், உங்களுடைய நேம், ஆதார் கார்டு நம்பர், மொபைல் நம்பர், ஜிமெயில் ஐடி, அதை ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கடுத்து உங்களுடைய குவாலிஃபிகேஷன், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்லாம் பர்ஃபெக்டாக கொடுங்க. நான் உங்களுக்கு சொல்லணுமேங்கிறதுக்காக நான் அதிகமாக கொடுத்துட்டேன். ஸோ நான் 79 கொடுத்துருந்தேன், அதனால் எனக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஏஜுக்கு வந்து எது எலிஜிபிளோ அதை கொடுத்து கொண்டு வந்திருந்தேன். ஓகே, நான் சப்மிட் கொடுக்குறேன். ஓகே, டிக் பாக்ஸ் என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க. எஸ், இங்கே இருக்குது. ஸோ கன்ஃபார்ம் கொடுக்குறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ அப்ளை எடிட் அப்படிங்கிற கேட்டகரியை வந்து முடிச்சிட்டேன் சரிங்களா. இப்போ அடுத்து எனக்கு என்ன எலிஜிபிலிட்டியாக இருக்குது பார்த்தீங்கன்னா பேமெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ அந்த பேமெண்ட்ஸ் எலிஜிபிலிட்டி முடிஞ்சிருச்சு. ஏன்னா பேமெண்ட்ஸ் பண்ணணும், அதுக்கு அடுத்து அடிஷனல் டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணணும், அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணணும் சரிங்களா. நான் பேமெண்ட்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடிஷனல் டீட்டெயில்ஸில் ஒன்றும் இருக்காது. இந்த இப்போ கேட்ட விஷயங்களை வந்து கன்ஃபார்ம் பண்ண சொல்லும் ஓகேங்களா. வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்ததுன்னா அதையும் சொல்லும், நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அப்புறம் மோடிஃபிகேஷன் இது வந்து சம்டைம்ஸ் எலிஜிபிள் ஆகும். அது ஏன்னா நீங்கள் ஏதாவது தப்பாக கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் 100 ரூபா அடிஷனல் ஃபீஸ் பேமெண்ட் கட்டி நீங்கள் அதை வந்து தப்பு சரி பண்ணிக்கலாம். பட் நீங்கள் கட்டுற இந்த 100 ரூபா வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகாது. ஸோ இது வந்து அடிஷ்னல் தான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் சரிங்களா. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நம்ம பே பண்ணணும். ஸோ நம்ம பே பண்ணதுக்கு அப்புறம் செக் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் ஓகேங்களா, நம்ம கட்டின ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். ஸோ நான் ஃபீஸ் பே பண்ணுறேன். ஓகே, நான் வந்து 250 பே பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஸோ நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதுதான் காட்டுவாங்க சரிங்களா. ஸோ இப்போ நான் வந்து பேங்க் கொடுக்குறேன். ஓகே, நான் கிளிக் டு ப்ரொசீட் கொடுக்குறேன். எஸ்பிஐ பேங்கா, அப்புறம் அதர் பேங்க்ஸ் ஓகே எல்லாமே கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து நெட் பேங்கிங் மூலமாக கொடுத்துருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து பேங்க் சார்ஜஸ் 11 ரூபா கிட்ட எடுப்பாங்க எஸ்பிஐயில். அதர் பேங்க்ஸில் கொடுத்துருந்தேன்னா 17 ரூபாய் எடுப்பாங்க. ஸோ நெட் பேங்கிங்ஸ் பண்ணாதீங்க. கார்டு பேமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பேங்க் சார்ஜஸ் இல்லை சரிங்களா. அதாவது டெபிட் கார்டு அதுக்கு வந்து பேங்க் சார்ஜஸ் இல்லை. ஸோ நீங்கள் எஸ்பிஐ டெபிட் கார்ட்ஸ் சொன்னால் அதை யூஸ் பண்ணுங்கள், இல்லை அதர் பேங்க் டெபிட் கார்ட்ஸ் சொன்னால் அதை யூஸ் பண்ணுங்கள். கிரெடிட் கார்டு இருந்தால் கூட யூஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாக தான் கேட்டிருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் அதர் பேமெண்ட் மோட்ஸ்னு போட்டு வேறு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னென்னா பிரான்ச்சில் போய் நீங்கள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்குறது. ஸோ அடிஷ்னலாக இன்னொன்று இருக்குது பார்த்தீங்களா, யூபிஐ. இது கூட ஈஸியான விஷயம் தான். நம்ம கூகுள் பே ஆப் யூஸ் பண்ணுறதுனா இதில் ஈஸியாக கொடுத்துருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் நான் என்ட்ரு பண்ணுறேன், என்னென்னு பார்க்கலாம். ஓகே, இது என்னென்னா ஓகே, இப்போ நான் இதில் வந்து என்னுடைய விபிஐ அப்படிங்கிறது வந்து யூபிஐ ஐடி சரிங்களா. நான் விபிஐங்கிற இந்த இடத்துல வந்து நான் என்னுடைய யூபிஐ அட்ரஸ் என்ட்ரு பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அந்த அட்ரஸ் என்ட்ரு பண்ணிவிட்டு திரும்ப ஏதாவது ஒரு கமெண்ட் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்தேன்னா என்னுடைய கூகுள் பே ஆப்புக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், ஒரு மெசேஜ் வரும். ஸோ நான் அதை அப்செட் கொடுத்தேன்னா எனக்கு இங்கே பேமெண்ட் ஆயிரும் சரிங்களா. ஓகே, இது நமக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேக் கொடுத்துருங்க. ஓகே, பேக் கொடுத்தா வேலைக்கு ஆகலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ ஃபீஸ் பேமெண்ட் வந்து நீங்கள் வந்து இப்போவே பண்ணிடுங்க, ஏன்னா அப்புறம் கடைசியில் டைம் இருக்காது. ஸோ இப்போ ஃபீஸ் பேமெண்ட் பண்ணி முடிச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம், நம்மளுடைய எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா கொடுத்துருந்தோம், நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தோம், அப்புறம் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து அப்ளிகேஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா. ஓகே, அடுத்து உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் மெசேஜ் மெயில் எதுலையாவது இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வந்து ஜூனியர் இன்ஜினியருக்கு அப்ளை பண்ணியாச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் சிலபஸ் கவர் பண்ணணும் சரிங்களா. ஸோ நீங்கள் சிலபஸ் வந்து எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிளிக் ஹேர் டு நோட்டிஃபிகேஷன் இதில் தான் சிலபஸ் இருக்கும். ஸோ ஓகே, சிலபஸ் எடுங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ்க்கு அடுத்தது புக்ஸ் வாங்கணும் சரிங்களா. உங்கள்கிட்ட புக்ஸ் இருந்ததுன்னா ஓகே, அப்படி இல்லைனா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு வந்து புக்ஸ் கொடுத்துருக்குறேன். ஸோ அதை நீங்கள் பை பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த புக்ஸை நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைனா அதே புக்ஸை கூட நீங்கள் ஸ்டோரில் கிடச்சா வாங்கிக்கோங்க ஓகேங்களா. ஓகே, அந்த புக்ஸ் பை பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது இன்னும் ஒரு
10 நாள் நீங்கள் அப்ளை பண்ணுற டைம் எடுத்துக்கோங்க. ஸோ 10 நாளுக்கு அப்புறம் நம்ம வந்து ஜூனியர் இன்ஜினியருக்குள்ள கிளாஸஸ் ஓகேங்களா, ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அதோட சப்ஜெக்ட் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுற மாதிரி கிளாஸஸ் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ஸ்கில்ஸ் சேனல்.